உங்கள இந்த பிரத்யேகமான ஆழமான அலசலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இது உங்களுக்காகவே, ஆமா, குறிப்பா உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலான பதிவு. கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நீங்க உங்க வாழ்க்கைய பாக்குற விதத்தையே முழுசா மாத்த போகுது. ஆமா, நாம எல்லாருமே வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும், மாறணும்னு நினைக்கிறோம் இல்லையா? குறிப்பா அந்த புத்தாண்டு பிறக்கும்போது ஜனவரி 1 ஒரு பெரிய லிஸ்ட் போடுவோம். அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ். இந்த வருஷம் நான் தினமும் ஜிம்முக்கு போவேன், டயட் இருப்பேன், புதுசா ஒரு மொழி கத்துப்பேன் அப்படின்னு பல சபதங்கள் எடுப்போம். ஆனா சரியா ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தா அந்த ஜிம் மெம்பர்ஷிப் கார்டே எங்க இருக்குன்னே நமக்கே தெரியாது. இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. உலகத்துல முக்காவாசி பேருக்கு இதான் நிலைமை. இதனால நிறைய பேர் நமக்கு மனக்கட்டுப்பாடே இல்ல, நாம ஒரு சோம்பேறி அப்படின்னு தங்களை தாங்களே குறை சொல்லிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனா உண்மையான பிரச்சனை உங்ககிட்ட இல்ல. அதாவது நீங்க பின்பற்ற அந்த சிஸ்டம் அல்லது முறையில தான் பிரச்சனை இருக்கு. கரெக்ட். இத ரொம்ப ஆழமாவும் சுவாரஸ்யமாவும் விளக்குற ஒரு புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். அதுதான் ஜேம்ஸ் கிளியர் எழுதிய உலக புகழ்பெற்ற அட்டாமிக் ஹேபிட்ஸ். அணு அளவிலான பழக்கங்கள். ஆமா, மிகச் சிறிய கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன மாற்றங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை முற்றிலும் புரட்டி போடும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பேச போறோம். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஜேம்ஸ் கிளியர் சும்மா ஏதோ ரிசர்ச் பண்ணி மட்டும் இந்த புத்தகத்தை எழுதல. அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவத்திலிருந்து தான் இந்த முழு தத்துவமுமே பிறந்துச்சு. 11ஆம் வகுப்பு படிக்கும்போது நடந்தது இல்லையா? ஆமா, அவர் ஸ்கூல்ல பேஸ்பால் விளையாடிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு பேஸ்பால் மட்டா ஒரு முகத்துல மிக பலமா தாக்குது. அது எவ்வளவு பெரிய அடினா அந்த நிமிஷமே அவர் முகம் செதஞ்சு, மூக்கு உடைஞ்சு, மூளை பயங்கரமா வீங்க ஆரம்பிச்சிடுச்சு. அட கடவுளே! அவரால சொந்தமா மூச்சு கூட விட முடியல. உடனே ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அவர் கோமா நிலைக்கு போயிடுறாரு. நேத்து வரைக்கும் ரொம்ப சாதாரணமா சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த ஒரு பையனோட வாழ்க்கை ஒரே வினாடியில தலைகீழா மாறிடுச்சு. ஆமா, பல மாதங்கள் மரணத்தோட போராடி ஒரு வழியா அவருக்கு மறுபடியும் சுயநினைவு வருது. ஆனா அதுக்கப்புறம் நடந்த பயணம்தான் ரொம்ப வழிகள் நிறைந்தது. அவருக்கு மீண்டும் பார்வை கிடைக்கிறதுக்கே ரொம்ப நாளாச்சு. நேரா நடக்கிறதுக்கு ஒரு குழந்தைய போல திரும்பவும் பழக வேண்டியிருந்தது. அந்த வழி நிறைந்த பயணம் எவ்ளோ கடினமா இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா, அது ஒரு சாதாரண மனிதனால தாங்கிக்க முடியாத ஒரு வழி. ஆனா இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஜேம்ஸ் கிளியர் இந்த மிகப்பெரிய வீழ்ச்சியிலிருந்து ஒரே இரவிலோ அல்லது ஒரே மாசத்திலோ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மீண்டு வரல. அவர் காலேஜ்ல சேர்ந்த பிறகு தன் வாழ்க்கைய திரும்பவும் சீரமைக்க அவர் செஞ்சது எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதாரண மிகச் சிறிய விஷயங்கள் தான். அதாவது அந்த சின்ன சின்ன பழக்கங்கள். எக்ஸாக்ட்லி. தன்னோட சக மாணவர்கள் எல்லாரும் ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருந்த அரட்டை அடிச்சிட்டு இருந்தப்போ இவர் மட்டும் தினமும் சரியான நேரத்துக்கு தூங்குறத ஒரு கட்டாயமான வழக்கமா மாத்திக்கிட்டாரு. காலையில எழுந்ததும் தன்னோட அறைய சுத்தமா வச்சுக்கிறது, தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சின்னதா உடற்பயிற்சி செய்யறதுன்னு ரொம்ப சின்ன பழக்கங்களை உருவாக்குனாரு. பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா தடம் புரண்டு போன தன்னோட வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் தான் அவருக்கு திரும்ப கொடுத்துச்சு. இந்த சின்ன பழக்கங்கள் ஒரு பெரிய அஸ்திவாரமா மாறி காலேஜ் முடியறப்போ அவரை ஒரு மிக உயரிய விருதை வாங்க வச்சது. ஆமா, ESPN அகாடமிக் ஆல் அமெரிக்கன் அப்படிங்கிற விருது. அதாவது வெற்றிங்கிறது ஒரே இரவுல நடக்கிற எந்த மந்திரமும் கிடையாது. அது நாம தினமும் பண்ற பல சின்ன சின்ன சரியான விஷயங்களோட தொகுப்பு அப்படிங்கறது அவரோட வாழ்க்கையை நமக்கு உணர்த்துது. கரெக்ட். சரி, இப்போ நாம இன்னொரு சுவாரஸ்யமான கதைக்கு வருவோம். நீங்க டூர் டிஃபரன்ஸ் சைக்கிள் பந்தயத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்திலே ரொம்ப கஷ்டமான புகைப்பெற்ற சைக்கிள் ரேஸ் அது. ஆமா, அதுல அந்த பிரிட்டிஷ் சைக்கிளிங் அணியோட கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, கிட்டத்தட்ட 110 வருஷமா அந்த பந்தயத்துல ஒரு முறை கூட அவங்க ஜெயிக்கவே இல்ல. அவங்களோட நிலைமை எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னா, ஐரோப்பாவில் இருக்கிற சில சைக்கிள் கம்பெனிகள் தயவு செஞ்சு எங்க கம்பெனி சைக்கிளை நீங்க ஓட்டாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை பார்த்து மத்தவங்களும் எங்க சைக்கிளை வாங்காம போயிட போறாங்கன்னு பயம் உங்களுக்கு. கரெக்ட். இந்த நேரத்துல தான் டேவ் பிரெய்ல்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு புதிய பயிற்சியாளர் அந்த அணிக்கு வராரு. அவர் வந்ததும் அந்த அணிய ஒலிம்பிக்ஸ்ல பாதிக்கம் செலுத்துற அளவுக்கு எப்படி மாத்தினாரு தெரியுமா? அவர் எந்த ஒரு பெரிய மேஜிக்கும் பண்ணல, எந்த ஒரு ரகசியமான ட்ரைனிங்கும் கொடுக்கல. அவர் செஞ்சதெல்லாம் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் ஒரு சதவீதம் மாற்றத்தை கொண்டு வந்ததுதான். அதாவது சைக்கிளோட சீட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, அதை இன்னும் கொஞ்சம் வசதியா மாத்தினாரா? ஆமா, டயர்கள் தரையில நல்லா பிடிமானமா ஓடணும்னு சொல்லி டயர்கள்ல கொஞ்சம் ஆல்கோஹால் தேய்ச்சி விட்டாரு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, எந்த மெத்தையில தூங்குன அந்த சைக்கிள் ஓட்டுற வீரர்களுக்கு உடம்பு வலி போய் நல்ல ஓய்வு கிடைக்கணும்னு ரிசர்ச் பண்ணி அவங்க தூங்குற மெத்தைய மாத்தினாரு.
வீரர்களுக்கு உடம்பு சரியில்லாம போகக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி கை கழுவுனா கிருமிகள் அண்டாதுன்னு ஒரு டாக்டரை வச்சு சொல்லி கொடுத்தாரு. அந்த அணி தங்களோட சைக்கிள்களை எடுத்துட்டு போற ட்ரக்கோட உள்புறத்தை கூட வெள்ளை நிறத்துல பெயிண்ட் பண்ணாரு. ட்ரக்குக்கு உள்ளயா? அது எதுக்கு? ஏன்னா அப்போதான் கண்ணுக்கு தெரியாத சின்ன தூசிகளை கூட கண்டுபிடிச்சு சுத்தப்படுத்த முடியும். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலயும் 1% முன்னேற்றத்தை தேடினாரு. கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இவ்ளோ சின்ன விஷயங்களை மாத்துறதுனால அப்படி என்ன பெரிய வெற்றி கிடைச்சிட்டு போகுதுன்னு நமக்கு தோணும். ஆனா டேவ் பிரெயில்ஸ்போர்ட் எதிர்பார்த்தது ஒரே ஒரு பெரிய மாற்றத்தை இல்ல. அவரு தேடியது அக்ரிகேஷன் ஆஃப் மார்ஜினல் கெயின்ஸ். அதாவது விளிம்பு நிலை லாபங்களோட தொகுப்பை தான் அவரு தேடினாரு. ஆமா, சின்ன சின்ன லாபங்களை ஒன்னா சேர்க்கும்போது அது எவ்வளவு பெரிய மலையா மாறும்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. இதோட விளைவு என்னாச்சு தெரியுமா? வெறும் 5 வருஷத்துக்குள்ள பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல அந்த பிரிட்டிஷ் அணி 60% தங்கப் பதக்கங்களை ஒட்டுமொத்தமா அள்ளிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த லண்டன் ஒலிம்பிக்ஸ்லயும் பல உலக சாதனைகளை முறியடிச்சாங்க. 110 வருஷமா ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு அணிய சின்ன சின்ன 1% மாற்றங்கள் உலகத்தோட நம்பர் 1 அணியா மாத்திடுச்சு. கண்டிப்பா. இந்த 1% அப்படிங்கிற கணக்கை நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இதை நீங்க உங்க தினசரி வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. நீங்க தினமும் உங்களை நீங்களே வெறும் 1% மேம்படுத்திக்கிட்டா அந்த மாற்றத்தை நீங்க அன்னைக்கு பெருசா உணர மாட்டீங்க. ஆனா சரியா ஒரு வருஷத்தோட முடிவுல, அதாவது 365 நாட்கள் கழிச்சு கணக்க பார்த்தா நீங்க ஆரம்பிச்ச இடத்துல இருந்து 37 மடங்கு சிறந்தவரா மாறி இருப்பீங்க. அதே போல தினமும் 1% நீங்க மோசமாகிட்டே போனீங்கன்னா ஒரு வருஷம் முடிவுல நீங்க கிட்டத்தட்ட 0 நோக்கி, அதாவது 0வுக்கு போயிடுவீங்க. உங்க தினசரி பழக்கங்கள் தான் எதிர்காலத்துல நீங்க யார் அப்படிங்கறத தீர்மானிக்கிற கூட்டு வட்டி மாதிரி. ஆமா, பணம் எப்படி கூட்டு வட்டியில கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஒரு கட்டத்துல பெரிய தொகையா மாறுதோ அதே மாதிரி தான் உங்க நல்ல பழக்கங்களும். இது புரிஞ்சுக்க ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. உங்க முன்னாடி ஒரு டேபிள் இருக்கு, அதுக்கு மேல ஒரு ஐஸ் கட்டி இருக்குன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த அறையோட வெப்பநிலை -5 டிகிரில இருக்கு. இப்போ அந்த அறை கொஞ்சம் கொஞ்சமா சூடாகுது. -4, -3, -2 டிகிரின்னு வெப்பநிலை கூடிக்கிட்டே போகுது. ஆனா அந்த ஐஸ் கட்டி அப்படியே தான் இருக்கு, கொஞ்சம் கூட உருகல. இப்போ 30 டிகிரி 31 டிகிரின்னு வருது, அப்பவும் எந்த மாற்றமும் இல்ல. ஆனா கரெக்டா 32 டிகிரியை தொடும்போது அந்த ஐஸ் கட்டி சட்டுன்னு உருக தொடங்குது. ரொம்ப சரியான உதாரணம். இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, 31 டிகிரில இருந்து 32 டிகிரிக்கு மாறின அந்த 1 டிகிரி மாற்றம் மட்டும்தான் ஐஸ் கட்டிய உருக்குச்சான்னு கேட்டா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. -5ல இருந்து அது வரைக்கும் நடந்த எந்த மாற்றமும் வீணாகி போகல. அந்த உழைப்பு எல்லாமே உள்ளுக்குள்ள சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. 32 டிகிரி வந்ததும் அது மொத்தமா வெளியில தெரிய ஆரம்பிக்குது. இதத்தான் ஜேம்ஸ் கிளியர் மறைந்திருக்கும் ஆற்றலின் பீடபூமி அப்படின்னு சொல்றாரு. நீங்க தினமும் ஜிம்முக்கு போவீங்க, ஒரு மாசம் கழிச்சு கண்ணாடியில பாப்பீங்க, உடம்புல எந்த மாற்றமும் இருக்காது. உடனே இவ்ளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்னு விட்டுடுவீங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்க உழைப்பு வீணாகல, அது சேமிக்கப்படுது. மூங்கில் மரம் முதல் 5 வருஷத்துக்கு வெளியில பெருசா எந்த வளர்ச்சியும் காட்டாது. தன்னோட வேர்களை பூமிக்கடியில ரொம்ப ஆழமா பரப்பிக்கிட்டு இருக்கும். ஆனா அடுத்த 6 வாரங்கள்ல அது 90 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமா வளரும். அதனால நீங்க செய்யற சின்ன பழக்கங்கள் பலன் தராதது போல தோணலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் போது உங்க வெற்றி மிகப்பெரிய அளவுல வெடிக்கும். அது வரைக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். இவ்ளோ நேரம் நாம சின்ன சின்ன மாற்றங்களை பத்தியும் பொறுமைய பத்தியும் பேசணும். ஆனா மக்கள் ஏன் பாதியிலேயே தங்களோட பழக்கங்களை விட்டுடுறாங்க தெரியுமா? ஏன்னா நாம எப்பவுமே இலக்குகளை மட்டுமே துரத்துறோம். எக்ஸாக்ட்லி. நான் 10 கிலோ எடைய குறைக்கணும் அப்படின்னோ, நான் ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னோ நாம இலக்குகளை நிர்ணயிக்கிறோம். ஆனா இலக்குகள் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான விஷயம்தான். உங்க அறைய சுத்தமா வச்சுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணி ஒரு நாள் கஷ்டப்பட்டு சுத்தமாக்கிடுவீங்க, அது ஒரு இலக்கு. ஆனா உங்க பழக்கம் மாறலன்னா அடுத்த 2 நாள்ல அந்த அறை மறுபடியும் குப்பையாயிடும். அதனால நாம கவனம் செலுத்த வேண்டியது இலக்குகள் மேல இல்ல, அந்த இலக்கு அடைய நாம பயன்படுத்துற சிஸ்டம் அல்லது செயல்முறைகள் மேலதான். ஒரு மாற்றத்துல 3 நிலைகள் இருக்குன்னு ஜேம்ஸ் கிளியர் சொல்றாரு. 1 முடிவுகள், 2வது செயல்முறைகள், 3வது அடையாளம். நாம எப்பவுமே முடிவுகளை மாத்தவே துடிக்கிறோம். ஆனா உண்மையான மாற்றம் நம்மோட அடையாளத்திலிருந்து தொடங்கணும். இது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற 2 பேர் எடுத்துப்போம். அவங்க 2 பேர்கிட்டையும் ஒருத்தர் சிகரெட்டை நீட்டி குடிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு முதல் நபர் சொல்றாரு, வேண்டாம், நான் சிகரெட்டை நிறுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ 2வது நபர்கிட்ட கேட்டப்போ அவர் சொல்றாரு, வேண்டாம், நான் சிகரெட் குடிக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு.
இந்த 2 பதிலுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? ஆமா, முதல் நபர் தன்னை இன்னும் ஒரு சிகரெட் குடிக்கிற ஆளாதான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை நிறுத்த முயற்சி பண்றாரு. அவரோட அடையாளம் இன்னும் மாறல. ஆனா 2வது நபர் தன்னோட அடையாளத்தையே முழுசா மாத்திட்டாரு. அவரு தன்னை ஒரு சிகரெட் குடிக்காத நபரா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு, ஆனா நான் ஒரு வாசகன் அப்படின்னு நம்புறது உங்க அடையாளம். நீங்க என்னவா ஆகணும் அப்படிங்கறத விட நீங்க யாராக மாற விரும்புறீங்க அப்படிங்கறத முதல்ல நீங்க ஆழமா நம்பணும். கரெக்ட். சரி, இப்போ ஒரு புதிய பழக்கத்தை எப்படி உருவாக்குறது, பழைய கெட்ட பழக்கத்தை எப்படி அழிக்கிறதுன்னு ஒரு தெளிவான வழிமுறை இருந்தா நல்லா இருக்கும்ல? அதுக்கும் இந்த புத்தகத்துல ஒரு அருமையான தீர்வு இருக்கு. நம்ம மூளை ஒரு பழக்கத்தை எப்படி கத்துக்குது அப்படிங்கறத ஒரு 4 படிகளா பிரிக்கலாம். முதலாவது தூண்டுதல், 2வது ஏக்கம், 3வது செயல், 4வது பலன் அல்லது திருப்தி. இந்த 4 படிகளும் ஒண்ணுக்கொன்னு தொடர்பாகி ஒரு வளையமா செயல்படுது. இத அடிப்படையா வச்சுதான் பழக்கங்களை மாத்துறதுக்கான 4 விதிகளையும் ஜேம்ஸ் கிளியர் உருவாக்குறாரு. இந்த 4 விதிகளையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிற எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் சுலபமா உங்க வாழ்க்கைக்குள் கொண்டு வர முடியும். முதல் விதி என்னன்னா, தெளிவாக்குங்க. அதாவது நீங்க உருவாக்க நினைக்கிற புது பழக்கத்தை வெளிப்படையா உங்க கண்ணுக்கு ஈஸியா படுற மாதிரி மாத்துங்க. இத செய்ய பழக்கங்களை அடுக்குதல் அப்படிங்கிற ஒரு முறையை நீங்க பயன்படுத்தலாம். இது ரொம்ப சுலபமான விஷயம். நீங்க ஏற்கனவே தினமும் காலையில எழுந்திருச்சதும் செய்யற ஒரு பழக்கம் இருக்கும்ல. உதாரணத்துக்கு காலையில எழுந்ததும் காஃபி குடிப்பீங்க. அந்த பழக்கத்தோட நீங்க புதுசா செய்ய நினைக்கிற பழக்கத்தை இணைச்சிடுங்க. நான் காஃபி குடிச்ச உடனே அப்படியே உட்கார்ந்து ஒரு நிமிஷம் தியானம் செய்வேன் அப்படின்னு ஒரு விதியை நீங்களே உருவாக்குங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதுதான் உங்க சுற்றுப்புறத்தை உங்களுக்கு சாதகமா மாத்துறது. நீங்க தினமும் காலையில ஒரு வைட்டமின் மாத்திரை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆனா தினமும் அதை மறந்துடுறீங்கன்னா, அந்த மாத்திரை டப்பாவை பீரோக்குள்ள வைக்காதீங்க. காலையில நீங்க பல் தேய்க்கிற வாஷ் பேசின் பக்கத்துல உங்க கண்ணுக்கு நேலா படுற மாதிரி வைங்க. கண்ணுல பட்டா கண்டிப்பா எடுத்து போட்டுப்பீங்க. அருமையான பாயிண்ட். இப்போ 2வது விதிக்கு போவோம். 2வது விதி கவர்ச்சியாக்குங்க. பொதுவாகவே ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருந்தா, ரொம்ப கவர்ச்சியா இருந்தாதான் நம்ம அதை திரும்ப திரும்ப செய்வோம். அதனால நீங்க செய்ய கஷ்டப்படுற ஒரு நல்ல பழக்கத்தோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை இணைச்சிடுங்க. இதுக்கு பேரு டெம்ப்டேஷன் பண்ட்லிங். உதாரணத்துக்கு, உங்களுக்கு தினமும் ஜிம்முக்கு போய் ட்ரெட்மில்ல ஓடணும்னு ஆசை, ஆனா ரொம்ப போர் அடிக்குதுன்னு போகாம இருப்பீங்க. அதே சமயம் நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். இப்போ இது 2யும் இணைச்சிடுங்க. நான் ஜிம்முக்கு போய் ட்ரெட்மில்ல ஓடும்போது மட்டும்தான் அந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு ரூல் போடுங்க. அப்போ அந்த சீரீஸை பார்க்கணுங்கிற உங்க ஏக்கம் உங்களை தானாவே ஜிம்முக்கு கூட்டிட்டு போயிடும். உங்களுக்கு பிடிச்ச பாட்காஸ்ட் கேட்கறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதா இருந்தாலும் சரி, அதை உடற்பயிற்சி செய்யும் போது மட்டும்தானே வச்சுக்கிட்டா அந்த நல்ல பழக்கம் ரொம்ப கவர்ச்சியானதா மாறிடும். 3வது விதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈஸியாக்குங்க. மனிதர்களோட மூளை இயற்கையாவே ரொம்ப சோம்பேறித்தனமானது. எந்த வேலையை செய்ய ரொம்ப கம்மியான எனர்ஜி செலவாகுமோ அதுதான் நம்ம மூளை செய்ய விரும்பும். அதனால எந்த ஒரு புது பழக்கத்தையும் தொடங்கும் போது அது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கணும். இதுக்கு 2 நிமிட விதியை பயன்படுத்துங்க. நீங்க புதுசா ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்க போறீங்களா, அந்த செயல் வெறும் 2 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடுற மாதிரி பாத்துக்கோங்க. நான் இன்னைக்கு நைட் ஒரு நாவல் முழுக்க படிக்க போறேன் அப்படின்னு பெரிய இலக்கு வச்சா உங்க மூளை உடனே ஐயோ இவ்ளோ பெரிய வேலையா, நாளைக்கு பாத்துக்கலான்னு சொல்லி உங்களை தூங்க வச்சிரும். அதுக்கு பதிலா நான் இன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பக்கம் மட்டும் படிப்பேன் அப்படின்னு ரொம்ப எளிமையாக்குங்க. காலையில ஜாகிங் போகணும்னா 5 கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்காதீங்க. காலையில எழுந்ததும் ஷூவை மாட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் நிப்பேன், அதை மட்டும் ஒரு பழக்கமாக்குங்க. உராய்வை குறைக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு வேலையை தொடங்குறதுக்கான தடையை நீங்க உடைச்சிட்டீங்கன்னா தானாவே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவீங்க. இப்போ 4வது விதி, திருப்தியாக்குங்க. ஒரு விஷயத்தை செஞ்ச உடனே நமக்கு ஒரு பலன் அல்லது ஒரு சந்தோஷம் கிடைச்சாதான் நம்ம மூளை அதை மறுபடியும் செய்ய தூண்டும். ஏன்னா நம்ம மூளை எப்போதுமே 10 வருஷம் கழிச்சு கிடைக்க போற பெரிய பலனை விட இன்னைக்கே உடனே கிடைக்கிற சின்ன பலனை தான் ரொம்ப விரும்புற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ நல்ல பழக்கங்களை செய்யும் போது அந்த உடனடி பலனை எப்படி உருவாக்குறது? அதுக்கு பழக்கங்களை கண்காணிக்கிற ஒரு காலண்டரை பயன்படுத்துங்க. உங்க வீட்டு செவத்துல ஒரு பெரிய காலண்டர் மாட்டி வச்சுக்கோங்க. நீங்க தினமும் செய்யணும்னு நினைச்ச அந்த புது பழக்கத்தை, உதாரணத்துக்கு ஒரு 10 புஷ்அப் செஞ்சு முடிச்ச உடனே அந்த காலண்டர்ல அன்னைக்கு தேதியில ஒரு பெரிய எக்ஸ் மார்க் போடுங்க. தொடர்ந்து 5 நாள் அந்த எக்ஸ் மார்க் பார்க்கும்போது உங்களுக்கே அறியாம ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். அந்த மார்க் போடுறதுக்காகவே நீங்க 6வது நாளும் அந்த பழக்கத்தை செய்வீங்க. அந்த சங்கிலியை மட்டும் உடைக்கவே கூடாது. ஆனா நாம எல்லாரும் மனிதர்கள் தானே.
ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போகலாம், இல்ல வெளியூர் போகலாம். ஒருவேளை ஒரு நாள் அந்த பழக்கத்தை செய்ய முடியாம தவறவிட்டாலும் தொடர்ந்து 2 நாட்கள் தவறவிடவே கூடாது. நேத்து தப்பு பண்ணிட்டோமா பரவாயில்ல, இன்னைக்கு உடனே அந்த பழக்கத்துக்கு திரும்பிடணும். நல்ல பழக்கங்களை உருவாக்குறத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பழைய கெட்ட பழக்கங்களை விடணும்னா என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். இவ்வளவு நேரம் நாம பேசின இந்த 4 விதிகளையும் அப்படியே தலைகீழா மாத்தி செஞ்சா போதும். அதாவது கெட்ட பழக்கத்தை கண்ணுக்கு தெரியாம ஆக்குங்க, அதை கவர்ச்சியற்றதா ஆக்குங்க, அதை செய்யறத ரொம்ப கடினமாக்குங்க, அப்புறம் அதை செஞ்சா ஒரு அதிருப்தி வர்ற மாதிரி ஆக்குங்க. உதாரணத்துக்கு, நீங்க ராத்திரி ரொம்ப நேரம் டிவி பார்க்கறத குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, டிவி பார்த்த உடனே பிளக்க பிடுங்கி சுருட்டி வச்சிடுங்க. அந்த ரிமோட்டை எடுத்துட்டு போய் வேற ஒரு அறையில ஒரு அலமாரிக்குள்ள மறைச்சு வைங்க. இல்லன்னா ரிமோட்டை உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. மறுநாள் நீங்க டிவி பார்க்கணும்னா எழுந்து நடந்து போய் பிளக்க மாட்டி பக்கத்து வீட்டு கதவை தட்டி ரிமோட் கேட்டு வாங்கிட்டு வந்து பார்க்கணும். இது எவ்வளோ கஷ்டமான வேலை. இந்த கஷ்டத்துக்கே பயந்துட்டு பரவாயில்ல டிவியே பார்க்க வேண்டான்னு உங்க மூளை முடிவு பண்ணிடும். இதுலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க தினமும் செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் எதிர்காலத்துல நீங்க யாராக மாற விரும்புறீங்களோ அந்த நபருக்காக நீங்களே போடுற ஒரு ஓட்டு மாதிரி. ஒரே ஒரு முறை உட்கார்ந்து 3 மணி நேரம் புத்தகம் படிக்கிறதுனால நீங்க திடீர்னு ஒரு பெரிய அறிவாளியாகிட மாட்டீங்க. ஆனா தினமும் தவறாம ஒரு பக்கம் படிக்கும்போது அந்த சின்ன செயல் நான் ஒரு வாசகன் அப்படிங்கிற உங்க அடையாளத்தை உறுதிப்படுத்துது. அந்த நம்பிக்கை உங்களை இன்னும் அதிகமா படிக்க தூண்டும். ஆக உங்க அடையாளமே உங்க பழக்கங்களை இயக்குது. அதே சமயம் உங்க பழக்கங்களே உங்களோட அந்த அடையாளத்தையும் உருமாக்குது. இது ஒரு அருமையான இருவழிப்பாதை. உண்மையான அர்த்தம் என்ன? இந்த அணுவளவிலான பழக்கங்கள் அப்படிங்கிறது சும்மா ஏதோ சில வேலைகளை செஞ்சு முடிக்கிற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் கிடையாது. இது நீங்க யாராக மாற விரும்புறீங்களோ அந்த நபராக உங்களை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்குற ஒரு சிற்பியோட உளி மாறி. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பத்தி கவலைப்படுறத நிறுத்திட்டு நீங்க யாராக மாறணும் அப்படிங்கறத பத்தி முதல்ல சிந்திங்க. ஒரு ஆவரேஜான ஆள்ல இருந்து ஒரு சூப்பர் ஹீரோவா மாறுற அந்த பெரிய பயணம் இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்க போற அந்த ஒரு சின்ன அடியில தான் தொடங்குது. ஒரு நாளைக்கு வெறும் 1% மேம்பாடு அப்படிங்கிறது பார்க்க ரொம்ப சின்னதா சாதாரணமா தோணலாம். ஆனா காலம் போக போக அது உருவாக்குற மாற்றம் ரொம்ப பிரம்மாண்டமானது. இதெல்லாம் கேக்குறப்ப ரொம்ப ஊக்கமா இருக்கு. இறுக்கமா மாறிட்டா என்ன ஆகும்? உதாரணத்துக்கு ஒருத்தர் நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ அப்படிங்கிற அடையாளத்தை ரொம்ப தீவிரமா நம்புறாருன்னு வச்சுப்போம். தன்னோட முழு வாழ்க்கையையும் அந்த அடையாளத்துக்காகவே அர்ப்பணிக்கிறார். திடீர்னு ஒரு நாள் அந்த கம்பெனியிலிருந்து அவருக்கு வேலை போயிடுச்சுன்னா அவர் நிலைமை என்ன ஆகும்? நான் யாருன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு அவர் போயிடுவார் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி நான் ஒரு சிறந்த விளையாட்டு வீரன் அப்படின்னு நம்புற ஒருத்தருக்கு ஒரு எதிர்பாராத விபத்துல காயம் ஏற்பட்டு இனிமே விளையாடவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தா அவர் தான் மொத்த வாழ்க்கையுமே இழந்துட்டதா தவிப்பார்ல. கண்டிப்பா. இது உங்களுக்காகவே ஒரு கேள்வி. நீங்க சுயமா சிந்திச்சு பார்க்கறதுக்கான ஒரு கேள்வி. வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் தொடர்ந்து முன்னேற உங்களோட அடையாளத்தை ஒரு கண்ணாடி போல உடனே உடையக்கூடியதா வச்சுக்காம தண்ணி போல எந்த பாத்திரத்துல ஊத்துனாலும் அதுக்கேத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கக்கூடியதா எப்படி மாத்துவீங்க? அதாவது நெகிழ்வா வச்சுக்கிறது. ஆமா, நான் ஒரு சிஇஓ அப்படின்னு இறுக்கமா நம்புறதுக்கு பதிலா நான் புதிய விஷயங்களை உருவாக்கி மக்களை வழி நடத்துபவன் அப்படின்னு ஒரு நெகிழ்வான அடையாளத்தை வச்சுக்கிட்டா எந்த வேலையில இருந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும்ல. அதே மாதிரி நான் விளையாட்டு வீரன் என்பதற்கு பதிலா நான் சவால்களை மனமுவந்து ஏத்துக்கிறவன் அப்படின்னு உங்க அடையாளத்தை மாத்திக்கிட்டா உங்க வாழ்க்கை எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. உண்மையிலே இது ரொம்ப நேரம் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஆழமான சிந்தனையோடு உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்யறோம். நீங்க செய்ய நினைச்ச அந்த 1% மாற்றத்தை நாளைக்கு பாத்துக்கலான்னு தள்ளி போடாம இன்றே தொடங்குங்க. உங்க அடையாளத்தை மெருகேத்துங்க. அதே சமயம் அது எந்த சூழ்நிலையிலையும் உடையாதபடி தண்ணி போல நெகிழ்வாகவும் வச்சுக்கோங்க. உங்களோட முன்னேற்றத்துக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த பயணம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். உங்க அடுத்த சின்ன அடி